அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. நெட்சன் டிவி சேனல் அனைத்து நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு பதிவுமே நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸுங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜனவரியில் அழகாக நீங்கள் புத்தாண்டெல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. அடுத்தது பொங்கல் வழிபாடெல்லாம் சூப்பராக செஞ்சுருப்பீங்க. இப்போ பிப்ரவரி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. வாழ்க வளமுடன். பிப்ரவரி மாதம் 1-2-2025 எப்படி இருக்குது அப்படிங்கிற பலாபலனை இந்த ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்ப்போம். 19ஆம் தேதி தை மாதம் பிறக்குதுங்க. மிக சிறப்பாக அற்புதமாக பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை 20ஆம் தேதி 2-2, அதாவது சனிக்கிழமை பிறக்கக்கூடிய பிரதோஷ அன்னிக்கே பிறக்குது இந்த பிப்ரவரி மாதம். இது ஒரு சிறப்பு. இந்த 2-2 வசந்த பஞ்சமிங்கிறது வருதுங்க. இது எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு விடியல், அதே போல் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறத குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அமைப்பை இந்த வசந்த பஞ்சமியை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா எந்த நன்னாள் அப்படிங்கிற பண்டிகையை நம்ம முறைப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அது நமக்கு விசேஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ வசந்த பஞ்சமியில் வீட்டில் இருக்கிற பெண்கள் அனைவருமே ரொம்ப அந்த லக்ஷ்மி பூஜை எப்படி செய்வோமோ கலசம் வச்சு செய்யலாம், அல்லது லக்ஷ்மி மகாலட்சுமியோடைய படம் வச்சு, தாயாருடைய படம் வச்சு நீங்கள் பூஜை அறையில் செய்யலாம். இது முறைப்படி வீட்டில் செய்யும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும். இதெல்லாம் எப்படி அர்ச்சனை பண்ணுறது, அஷ்டோத்திரம் சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது 4-2 தை 22ஆம் தேதி என்னென்னா ரத சப்தமின்னு வருதுங்க. இது எப்படி அப்படின்னா, ரத சப்தமி அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பான வழிபாடுங்க. இதில் இந்த பித்திருகளுக்கெல்லாம் தர்மதானம் கொடுக்கறது, அதே போல் பித்திரு சாபத்தை நீக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் நல்ல ஒரு உச்சத்துக்கு இருக்குதா, சூரியனுடைய தோஷத்தை நீக்கிறதுக்கு இந்த வழிபாடு ரத சப்தமி சிறப்பானதுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களை வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு. இது அற்புதமான விஷயம். இதை காலையில் எப்படி ஸ்நானம் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சந்தேகத்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. அடுத்தது 11-2 இது எப்படின்னா, தை மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு முருகன் வழிபாடு அப்படின்னாவே தை பூசம். அப்படி ஒரு விசேஷங்க. எல்லா கோயிலுமே, சின்ன கோயில் பெரிய கோயில் எல்லா இடத்துலையும் ஸ்தலத்தில் முருகன் ஸ்தலம் எல்லாமே, குமரன் இருக்கும் இடமெல்லாம், குன்று இருக்கிற இடம்லாம் குமரமாங்க. அப்போ குமரம் இருக்கக்கூடிய முருகன்கிற கோயில் அத்தனை இடத்துக்கும் அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம் அப்படின்னு அற்புதமாக நடக்கக்கூடிய விசேஷ நன்னாள் இந்த மாதத்தில், தை மாதத்தில் ஒரு கடைசியில் வரக்கூடிய ஒரு விசேஷம் எதுனா அந்த பூசம்ங்க. இந்த பூச நன்னாளில் எப்படின்னா, தொழில் விருத்தி, ஆயுள் விருத்தி, நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாமே பூர்த்தி செய்கிறதுக்கு முருகன் ரெடியாக இருக்கக்கூடிய அந்த பூசங்கிறது எப்படின்னா கடகத்தில் விழுதுங்க, முழு நட்சத்திரமாக. ஸோ இந்த வழிபாடு நமக்கு சிறப்பாக இருக்கும். இன்னும் எனக்கு கோயிலுக்கு போகிறத விட அதிகமானது என்ன, இந்த சித்தர் வழிபாடு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் வடலூர் வள்ளலார் அவர் அவதரித்த ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்பாள் கோயில் எடுக்கும்போது ஓம் சக்தி கோயிலே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் வடலூர் வள்ளலார் கோட்டம் அங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய எப்படின்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னாரு. அப்பேற்பட்ட அவருடைய வழிபாடு நமக்கு மன அமைதியையும், என்ன தேடுதல் இருக்குதோ அந்த பிரார்த்தனையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு மட்டுமே உண்டுங்க. ஏன்னா தீப சொடி ஒளிச்சுடராய் அப்படிம்பாரு. உருவ வழிபாட்டை விட இந்த தீபத்துடைய வழிபாடு, மெடிடேஷன், தியானம் நமக்கு அற்புதமான விஷயத்தையெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சாந்த சொர்பமாக சொன்னவர் வள்ளலாருங்க. அவருடைய அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, இந்த வாசகமே நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத்தனை விஷயங்கள் தை மாதத்தோட, தமிழ் மாதம் அப்படிங்கிற சிறப்பான மாதத்தோட இந்த பிப்ரவரி என்னென்ன விசேஷ நட்நாட்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதெல்லாம் கோச்சார கிரகங்கள் கட்டத்தில் எப்படி இருக்குது, 12 கட்ட பாவகத்தில் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம பலாபலன் சொல்கிறோம். இது பொது பலனே தான், ஒரு 40% தான். மற்றபடி நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சு தான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும், அதாவது ஆங்கில இந்த பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் வழிபாடு எடுக்கலாம், எந்த மாதிரி நமக்கு பரிகாரம், எந்த மாதிரி நமக்கு பலாபலன் அப்படிங்கிறத துல்லியமாக
இனி வரும் வீடியோவில் பார்ப்போம். அதே போல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய முழு ஜாதக பலனை பார்த்துக்கணும், என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன நிவர்த்தி பண்ணலாம், எந்த கோயிலுக்கு போகலாம், எப்படியெல்லாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதத்துடைய பலாபலன் சிறப்பாக பார்ப்போம். கும்பராசி நேயர்கள் ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா அதை ஜெயிக்கணும், அதில் நம்ம வருமானம் பார்த்துடணும் அப்படிங்கிற குறிக்கோள் லட்சியம் யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு தாங்க. எதையுமே தலைமைத்துவமாக இருக்கணும், நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதே போல் சில சலிப்புத்தன்மை இருக்கும், ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடக்கூடிய குணமும் இருக்கும். ஏங்க இதெல்லாம் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்திலே இருக்கணும். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கும்போது காலதேவனுக்கு மேஷத்துலேருந்து பார்க்கும்போது 10-11 இடம் மகரத்துக்கு கும்பத்துக்கு தான் அதிபதிங்க. இந்த சனி பகவான் தன்னோட வீட்டில் இருக்கும்போது நல்லது செய்வாரா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது செய்வார். நிறைய பேர் தொழில் மாற்றம் பண்ணியிருக்காங்க, நல்ல தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வந்திருக்கு. இப்போ தாங்க எனக்கு பிஸ்னஸே செட் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய ஜனன ஜாதக சனி பகவானும் கோச்சார கிரகம் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலேயே இருக்குதுங்க சனி பகவான். ஸோ இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயம்லாம் நல்ல ஒரு அமோகமான வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு இந்த 2 மாதமாக நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஏன்னா கொண்டு வர ஜாதகம் வாடிக்கையாளருடைய பலாபலன் பார்த்து அந்த அனுபவம் தாங்க ஜோதிடம் அப்படிமே. ஸோ கும்பராசிக்கெல்லாம் படிப்படியான வளர்ச்சிகள் உண்டு, நல்ல ஒரு பாதைக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. சுக்கிரன் உங்கள் இடத்துலையே இருந்து நல்ல ஒரு விசேஷமான விஷயங்கள் உண்டு. சுக்கிரன் என்ன கலத்தரம், அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகும். இந்த செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் சட்டுன்னு வாங்கிட முடியாது, வெளியே கொண்டே வர மாட்டீங்க, ஏதாவது ஒன்று மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி மனதுக்குள்ளார ஒரு சில விஷயங்களை புதைச்சி வச்சுருப்பீங்க அப்படிம்பீங்க. வெளியே கொண்டு வெளிப்படையாக பேசுங்கப்பா, கலகலன்னு பேசுங்கப்பா அப்படிம்பே. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்ககிட்ட இயற்கையில் இருக்கும். அப்போ கும்பராசி நேயர்களுக்கு சனி பகவான் சுக்கிரன் ஜென்மத்தில் இருந்து நல்ல பணவரவு, கலத்தர பாவகம் அமைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் தடையை நீக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் லவ் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு கூட வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. ஏன்னா இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறது 5ஆம் பாவகத்தையும் புதனையும் குருவையும் அந்த தொடர்பை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். கிரகத்தொடர்பு பாவகத்தொடர்பும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக இப்போ 2 கூடையவன் 5இல் இருந்தால் 2ஆம் இடம் குடும்பத்தை வந்து வரக்கூடியது. குடும்பங்கிற இடம் அதுதான், அதை அமைச்சு கொடுக்கக்கூடிய இடத்துக்காரகன் 5இல் போய் வைக்கும்போது அவங்க லவ் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. சில விஷயங்கள் கிரகம் சார்ந்து நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு. இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போதும் கேட்குறாங்க, அதில் அல்லது திருமணத்துக்கு எடுக்கும் போதே ஜாதகம் எடுக்கும் போதே வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க, ஏங்க என் புள்ள கல்யாணம் பண்ணுமா, ஏதாவது லவ் பண்ணிகிட்டு இருக்கா, இப்போ ஜாதகம் குருபலன் வந்துருச்சா, இப்படி தான் வந்து கேட்பாங்க. அப்போ இது கேட்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஜாதகத்தை இப்போ நம்பக்கூடிய அமைப்புக்கு வந்துடுறாங்க. அப்போ இதுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் உண்டா அதுவும் கேட்குறாங்கங்க. இப்போ எல்லாத்துக்குமே மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே தீர்வு உண்டு. அந்த தீர்வு எங்கே இருக்குன்னா உங்களுடைய நம்பிக்கையில் தான் இருக்குது. இந்த நம்பிக்கைப்படி நம்ம எடுக்கும் பொழுது அது சக்ஸஸ் ஆகுது. அது நம்பாதவங்களுக்கு அது என்ன ஆகுது, வெறுமனையே அடுத்த பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இப்படியே காலத்தை போக்க வேண்டிதான். அப்போ ஒவ்வொரு கிரகங்களுடைய பயணத்தை வச்சு தான் நம்ம பலாபலன்னு சொல்கிறோம். இது கோச்சார கிரகங்கள் என்னதுங்க, நம்ம எப்பயும் சொல்ல மாதிரி 40% தான். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு. அப்போ உங்களுக்கு இத்தனை நாள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்போ ஒரு ப்ரமோஷனுக்கு போகக்கூடிய அமைப்போ இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பிப்ரவரியில் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உடம்பு தொந்தரவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய விஷயம் நடக்கும். ஏன்னா 7.5 சனிங்கும் போது ஏதாவது ஒரு கருமாவை செஞ்சுட்டு போயிருங்க. இந்த வயசானவங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கு வயது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சுங்கிற காலமாக இருக்கும் பொழுது அது ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்போ ஆரோக்கியத்தில் குறைபாடு கொடுக்கக்கூடிய விஷயமோ நடக்கும் அப்படிங்கிறத கும்பராசி நேயர்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ 2இல் இருக்கக்கூடிய ராகு என்னென்னா பயணம் சார்ந்த விஷயம், வெளிநாடு வெளியூர் போகிறது, அலைச்சல்கள் நிறையா உண்டு. அது இந்த மாதமும் தொடரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 4இல் குரு வக்கரமாக இருக்கு. அப்போ வீடு வண்டி வாகனம் இது மாதிரி பழுது ஏற்பட்டால் அது புதுப்பிக்கணும்னா இந்த மாதம் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய், உறவுகளிடையே நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன், நான் எவ்வளோதான் மொய் எழுதுனாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிற சில பிரச்சனைகள் வரும். அது பணம் சார்ந்து உறவுகளிடையே சில பிரச்சனைகள் வரும். அந்த பணம் அப்படிங்கிற விஷயத்துலையோ ஒரு நகை நட்டு போடுறதுலையோ நீங்கள் கவனமாக பேச்ச
கொடுங்க. அதனால நீங்கள் எதுக்கு வம்பு வழக்க வாங்கிட்டு வந்து அதில் ஒரு மன உளைச்சல், அப்புறம் குடும்பத்தில் அதை வச்சு பேசி அதில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற இது ஒரு மன உளைச்சலுக்கு நீங்களே ஆளாக வேண்டாம். அப்படி இந்த விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு தான் இந்த மாத பலனே சொல்கிறதுங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ கேதுவுடைய சாரம் அப்படிங்கும்போது எப்படின்னா, அதிகமான முதலீடு போட்டு ஒரு கோடிக்கணக்காக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இந்த மாதம் தொடங்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சனி பகவான் மற்ற இடத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், இடமாற்றம் தொழில் மாற்றம் உண்டு அப்படிங்கிறது. விவசாயத்துறை வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி வருமானம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சுக்கிரன் உங்கள் இடத்துலையே இருக்கிறார். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறவர் 4க்கு உடையவர். அப்போ 4ல் குரு வக்ரமாக தான் இருக்கார். ஸோ இந்த மாதிரி சில சூட்சும ரகசியங்களை எடுத்து தான் நம்ம சொல்கிறோம். அப்போ சில விஷயங்கள் என்னென்னா, அந்த பொருத்தம் பார்க்க சொல்லுவேன். ஒரு ராசியாக இருக்கலாம், அல்லது 7ஆம் பாவகமாக இருக்கலாம், 4ஆம் பாவகமாக இருக்கலாம். இது முக்கியமாக இருக்கணும். இந்த ராசி 7 4 இதில் ஒரு 4 கிரகம் 5 கிரகம் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதே பிரச்சனை. அப்போ இந்த திருமண தடை தாமதத்துக்கு 1000 சொல்யூஷன் உண்டு. 1000 பிரச்சனைகளுக்கு ஜாதக கட்டம் பார்க்கணும். அப்போ அது பார்த்தா தான் சரியாக அமையுமா, 2ஆம் தரமாக அமையுமா, நமக்கு நல்ல வரன் அமையுமா, குறைபட்ட வரன் அமையுமா, நான் மேட்ச் எப்படி பார்க்கணுங்கிறதெல்லாம் சில விஷயங்கள் நீங்கள் ஜாதகம் பார்த்தா தான் தெரியுங்க. அப்போ கும்பராசி நேயர்கள் இந்த மாதம் நீங்கள் பொருத்தம் பார்த்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு ஜாதகம் எடுக்கிறதா இருந்தாலும் ஜாதக கட்டத்தை பார்த்துக்குங்க அப்படிங்கிறது. ஏன்னா 7.5 சனி ஜென்ம சனி ஏன் சொல்கிறேங்கிற காரணத்தையும் அதனால தான் சொல்கிறது. ஸோ எல்லாருமே நல்ல ஒரு கட்டத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். இவ்வளோ இருந்தாலும் பிப்ரவரி மாதம் நம்ம என்ன பலாபலனுக்கு பரிகாரம் எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, முன்னோர்களுக்கு சனி பகவான் என்னதுங்க, முன்னோர்களை சொல்கிறது, நம்ம சந்ததியை வளர்த்தி விடுறது, நமக்கு ஒரு வர்க்கத்தை கொடுக்கக்கூடியது சனி பகவான் தான். அதனால தான் ஆயுள் ஆரோக்கியக்காரங்கன்னு சொல்கிறோம். அப்போ அந்த தோஷத்தமாகவும் அவர் இருக்கிறனால முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலைன்னா இந்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துருங்க அப்படிங்கிறது. நட்சத்திரத்துலேயும் இந்த மக நட்சத்திரத்தை அன்னைக்கு கூட கொடுக்க சொல்லுவேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் குச்சனூர், ஏன்னா சனி பகவான் பெயர போகிறார் மார்ச்சில். அதனால குச்சனூர் போய் சனிக்கிழமை நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சனித்தாக்கத்திலேருந்து உங்களுக்கு மீளக்கூடிய காலகட்டமாக வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சிங்கத்து வாகனத்தில் இருப்பாங்க. அந்த காளி வழிபாடு எங்கேயா இருக்கான்னு பாருங்கள். சிங்கத்தில் இருக்கிறது, சிங்கம் முன்னாடி இருக்கும். ஏன்னா பசு முன்னாடி இருக்கும், நந்தி முன்னாடி இருக்கும். அதே போல் மூஞ்சூருங்கிற எலி விநாயகருக்கு முன்னாடி இருக்கும். அந்த ஒரு பிரகாரத்தில் முன்னாடி இருக்கிறது சிங்க வாகனமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் காளியம்மன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்கள் பக்கத்தில் ஒரு 50-40 கிலோமீட்டரில் அந்த கோயிலில் போயிட்டு வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஒரு வழிபாடு எடுங்க. என்ன காரியத்தடையோ, திருமணத்தடையோ, தொழில் தடையோ கும்பராசி நேயர்களுக்கு சிறப்பாக இந்த அமோகமான வெற்றியையும் ஆரோக்கியமான சிந்தனையும் உங்களுக்கு இறைவன் வாரி வழங்கட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம்.